கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிறேன். மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்துக்காக ஜெபித்தேன். சங்கீதம் 125 நீங்கள் வாசித்த சங்கீதத்தில் கடைசி வரியை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 125 கடைசி வரி. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அவ்வளோதான், ரொம்ப சின்ன வார்த்தை. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த வார்த்தை எங்களுக்கு விளங்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நம் மாதத்தின் வாக்குத்தத்தமாக இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு புரியணும், விளக்கித்தார். இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது எங்கள் எல்லாருக்குள் அந்த சமாதானம் பெருக வேண்டும். தாழ்த்தி தருகிறோம், துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். வேத வசனத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் மனக்கண்களை தந்துடும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இதில் ஒரு பகுதியை எடுத்து ரொம்ப யோசித்து தியானித்து முடித்து சில வசனங்களை குறித்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு இடத்துக்கு போயிட்டு வெளியே வரேன். எங்கள் வீட்டுக்குள்ளே தான், வெளியில் போயிட்டு வரேன். டிவி போட்டு பார்த்தேன். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் அடிக்கிறது தான் பார்த்தேன். இஸ்ரேலுக்கு வீட்டில் கேட்டாங்க, என்ன வாக்குத்தத்தம்? இஸ்ரேலுக்கு சமாதானம் உண்டு. இந்த வார்த்தையாக கொடுத்தாரு. ஆமாம், இந்த வார்த்தை தான். இஸ்ரேலுக்கு எங்கே சமாதானம்? தேசத்துக்காக ஜெபிப்போம், தேசங்களுக்காக ஜெபிப்போம். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இந்த சங்கீதம் 121 131 சங்கீதம் வரைக்கும் இது ஆரோகண சங்கீத பாடல் பகுதியிலே வருகிறது. We call it as Song of Ascent. Finney is teaching now. கத்தோலிக்க வேதத்தில் சியோன் மலை திருப்பயண பாடல் என்று போட்டிருக்கிறது. திருவிவிலியத்தில் சியோன் மலை திருப்பயண பாடல் என்று 121 130 இதுக்குள்ளே தான் வர்ற சங்கீதம் இந்த 125 சங்கீதம். ஏன்? எருசலேம் 7 குன்றின் மேல் கட்டப்பட்ட பட்டணம். அது எப்படி அமைப்பு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, போனவர்களுக்கும் முற்றிலும் புரியாது. ஆனால் அது ஒரு உயரமான ஒரு இடம். அதற்கு மேலாகத்தான் சியோன் உண்டு. எருசலேமிலே தேவாலயம் இருக்கிற ஒரு இடம், அதுதான் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்று சொல்லும்போது தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற பட்டணம், நகரம் என்று சொன்னால் மிகையாக. ஏனென்றால் அங்கே தாவீதின் சிங்காசனம் இருக்கிறது. 122 சங்கீதத்தில் விடத்தில் வாசிக்கிறோம், அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. ஒரு சிங்காசனம் அதிகாரத்தை குறிக்கிறது. அதுபோல தாவீதினுடைய சிங்காசனம் அங்கே இருக்கிறதுனால் தேவனுடைய மகிமை, தேவனுடைய அதிகாரம் இருக்கிற ஒரு இடம் எருசலேம். ரொம்ப முக்கியம் எருசலேம். அதனால தான் எருசலேமை நாம் மறக்கக்கூடாது. சங்கீதம் 137 எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய வலது கையினுடைய தொழில் என்ன? எழுதுவது. சிலருக்கு தான் லெஃப்ட் ஹேண்ட் வரும், ரைட். சாப்பிட்றது தான் மெயின். மற்றவங்களை யாரையும் அடிக்க போறீங்களா? இல்லை. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதா. எருசலேமே ஒருத்தர் மறந்தாங்கன்னா சாப்பிட்றதையே மறந்துடணும்னு அர்த்தம். சரி, நம்ம எதை மறந்தாலும் மறப்போம், சாப்பிட்றத மறக்க மாட்டோம். அப்போ சாப்பிடும் போதெல்லாம் நினைக்கணும், எருசலேம் நினைச்சு ஒரு சின்ன ஜபம். வேதம் சொல்லுகிறது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமுக்கு ரொம்ப சமாதானம் தேவை. இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தான், இன்னைக்கு வரைக்கும். அது ஏனே தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், இப்பவும் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பளித்தால் நீங்கள் சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். அந்த 125 சங்கீதத்தில் ஸோ ஒரு மகிமையான பட்டணம் இருக்கிறது. அந்த நாட்களில் எருசலேம் தான் இஸ்ரவேலுக்கு தலைநகரம். இப்போ டெல் அவீவ், டெல் அவீவ் இது யோப்பா. பேதுரு
அங்கே ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார்ல, அதுதான் இன்னைக்கு இஸ்ரவேலுக்கே தலைநகரமாய் மாறி இருக்கிறது. அதனால் நீங்கள் நினைக்கிறது போல இந்த பட்டணங்களிலே பரிசுத்தவான்களுடைய கால்கள் பட்டதெல்லாம் சும்மா இல்லை, அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. பைபிளில் பின்னால் கர்மேல்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் எலியா நம்மை போல் பாடுள்ள மனிதன் கருத்த ஜெபித்தான் இருக்கும். அந்த மேப்பில் அப்படி வரும். அந்த கர்மேல் தான் இன்றைக்கு இருக்கிற ஹைஃபா. பாம்பிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு துறைமுக பட்டணம் ஹைஃபா. ஸோ தேவனுடைய பக்தர்கள் பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கால் வச்சாங்களோ அதெல்லாம் இன்றைக்கு மிக முக்கியமான இடமாய் மாறி இருக்கிறது. அதுபோல் நம் கால்கள் படுகிற இடமும் மகிமை உள்ள இடமாக நிச்சயமாக மாறும். அந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்கு தேவை. சரி, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா? இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டுன்னு சொல்கிறீங்களே பாஸ்டர், எபிரேய மொழியிலே சமாதானம் ஷாலம், ஷாலோம், சாலேம் என்று சொல்வார்கள். இந்த ஷாலம் என்று வாழ்த்துகிறார்கள், சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். கிரேக்க மொழியில் ஐரீன் என்ற வார்த்தை, EIRENE, அந்த அதில் தான் கிரீக் ஆல்ஃபபெட்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. ஐரீன் சில பேர் வச்சுருப்பாங்க. ஐரீன் என்று சொன்னால் பீஸ், சமாதானம் என்ற அர்த்தம். சரியா? நீங்கள் யோசித்திங்கன்னா வைங்க. சரியா? நம்ம பிள்ளை சமாதானமாக இருக்கணும்னா வச்சுக்கிடுங்க. சமாதான ஆசீர்வாதம் தானே. இனிமே பேர் பார்த்து வேணாம், இருக்கிற பேர் போதும். சமாதானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு. பீஸ் பி அப்பான் இஸ்ரேல். பீஸ் பி அப்பான் இஸ்ரேல் என்று சொல்லும்போது perhaps a concise form of priestly benediction. It is in the book of Numbers chapter 6 verse 24 to 26. ஆசாரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்லப்படுகிற வார்த்தை. இப்போ பெனடிக்ஷன் நம்ம கொடுக்குறோம்ல, கடைசியில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய திருமுக, அந்த மாதிரி இஸ்ரவேலுக்கு சமாதானம் இருக்கட்டும், பீஸ் பி அப்பான் இஸ்ரவேல் என்ற அர்த்தம். ஒரு மொழி லெட் தேர் பி பீஸ் அப்பான் இஸ்ரேல், இஸ்ரவேலுக்கு சமாதானம் இருக்கட்டும். NLTயில் மே இஸ்ரேல் ஹேவ் பீஸ், இஸ்ரவேலுக்கு சமாதானம் இருக்கட்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. சமாதானம் வேணும். ஏன்? திருவிவிலியத்தில் இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. கத்தோலிக்க பின்னணியத்தில் வந்திருக்கவங்க அந்த பைபிள் வச்சுருந்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. அப்போ நல்லது, இஸ்ரவேலுக்கு நல்லது நடக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஏன் பாஸ்டர் இப்படி சொல்லியிருக்கீங்க? ஆமாம், கத்தோலிக்க விதத்தில் பழைய மொழிபெயர்ப்பில் இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டாவது, இஸ்ரேல்னு போட்டிருக்கோம். இஸ்ரேலுக்கு சமாதானம் உண்டாவதா. இந்த மாதத்தில் கர்த்தர் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்து சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதா. நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை சமாதானம், நமக்கு ஒரு பீஸ் இருக்கணும். ஏன் சொல்கிறேன்? இப்போ நம்ம வீடுகளில் நிறைய என்ன சொல்கிறோம், எனக்கு நான் பிரியாணியாக கேட்டேன், சிக்கன் 65 கேட்டேன், அதை பொறிச்சுவை இதை பொறிச்சுவை நான் கேட்டேன். நிம்மதி இருந்தால் போதும். சொல்கிறீங்களா இல்லையா? சமாதானமாக இருந்தால் போதும். வேதம் சொல்லிக்கிறது, சண்டையோடு கூடிய கொழுத்த எருதின் கறியை பார்க்கலாம் சமாதானத்தோடு கூட சாப்பிடும் இலைக்கறியே நல்லது. அதனால தான் நிறைய பேர் இலைக்கறி தான் போய் ஹோட்டலில் கேட்பாங்க. வெஜிடேரியன் போதும். நான் உங்களை வெஜிடேரியன் சாப்பிடுன்னு சொல்லலை, சண்டையோட கூடிய பெரிய விருந்து சாப்பிட்றதை காட்டிலும் சமாதானத்தோடு கூட சாப்பிடுகிற அதுவே நம்ம உடம்புக்கு ரசம் துவையில் இருந்தாலுமே நல்லா இருக்கும். சண்டை போட்டு சாப்பிட்டா எல்லாம் ஒன்று பேர். இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு. சமாதானம்னு என்ன பாஸ்டர்? நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஆனால் இஸ்ரவேலுக்கு சமாதானம்னு சொல்லும்போது என்ன கருத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம தியானிக்க வேண்டியது இருக்கிறது. சமாதானத்தில் இளைப்பாறுதல் இருக்கிறது, ரெஸ்ட். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். நம்ம மைண்ட் ரெஸ்ட்டாக இருக்கிறதே, நம்ம சரீர ரெஸ்ட்டாக இருந்து நம்ம மனசு சரீரமாக இருந்தாலே நமக்கு ஆயுசு கடவுள் வைத்திருக்கிற காலம் வரைக்கும் வண்டி ஒழுங்காக ஓடும்.
நிறைய பேருடைய ஹெல்த் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? சமாதானம் மிஸ்ஸிங். அது ஒத்துக்கிடணும், ஆர்கியூ பண்ணக்கூடாது. நம்ம ஹெல்த் பாதிக்கப்படுகிறது என்றால் சமாதானத்தில் எங்கேயோ குறைவு, சந்தோஷத்தில் எங்கேயோ ஒரு அடி விழுகுதுன்னு அர்த்தம். அது சரி பண்ணணும். ஆண்டவர் சொன்னார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளில் கூட்டி சேர்க்கும் அளவா நான் எத்தனை தரமோ உன்னை கேட்டு சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கு மனசு இல்லை அப்படின்றார். எருசலேமை பார்த்து ஒரு கண்ணீர் விட்டு அழுகிறார். அங்கேருந்து இறங்கி வர்றார், பார்க்குறாரு, இந்த சிட்டியை பார்த்தோன்னு அழுதார். ஏசு கிறிஸ்து ரெண்டு இடத்துல தான் அழுதார். ஒன்று யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருடைய கல்லறை இடத்துல. ரெண்டாவது ஆண்டவர் அழுதது எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார். நம்ம பைபிளில் இதெல்லாம் அப்படியே மனசில் அப்படியே பதிந்திருக்கு வேணும். ஆண்டவர் ஏன் அழுறார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம்ல. ஏன்னா ஆண்டவரே கேட்குறார். இயேசு உயிரோடு கூட எழுந்தும்போது ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள், தோட்டக்காரன் நினைக்கிறார். ஆண்டவர் கேட்குறார், ஸ்திரீயை ஏன் அழுகிறாய்? Why you cry? இந்த உலகத்தில் நம்ம பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் ஆண்டவர் தான். நம்ம இந்த உலகத்தில் அழுகிறான்னா அழுகு, நல்ல அழுன்னு சொல்கிற உலகம். ஆனால் நம்மளை பார்த்து ஏன் அழுகிறேன்னு கேட்குற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்ம ஆண்டவரை பின்பற்றதுக்கு ஒரு காரணம், நம்மை தேற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கைகளை உயர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவிடாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், அடுத்து ஒரு மன அமைதி, ஒரு மைண்டில் ஒரு பீஸ், மன அமைதி. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும், மன அமைதி என்று பெறட்டும். ஒரு மன அமைதி நமக்கு தேவை. உலகத்தில் சுற்றி நிறைய நடக்குது, ஆனால் நம்ம உள்ளத்தில் ஒரு அமைதி கட்டாயம் தேவை. நீங்கள் சில ஆலயத்துக்கு முன்னால் நீங்கள் தேடும் நிம்மதி இங்கே உண்டுன்னு போட்டிருக்கிறாங்க. சமாதானத்தில் நிம்மதி அடங்கி இருக்குது. நான் ஊழியத்துக்கு வந்தபோது முதல் எழுதின டிராக்ட் எங்கே நிம்மதி. உலகம் பூரா அதை தான் தேடி, எங்கே நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டு. சினிமா தேட்டருக்கு போனால் கிடச்சிருமா? டாஸ்மார்க் கடைக்கு போனால் கிடச்சிருமா? சீட்டாடுற இடத்துல போய் கிடச்சிருமா? போய் கிடச்சிருச்சுன்னா ஏன் திரும்ப திரும்ப அதுக்குள்ள போகிறாங்க? Why they are going to the particular place if they have enough peace? சமாதானம் உங்களுக்கு தான், ஏன் அந்த இடத்துக்கு போகிறாங்க? அதுக்கு யாருக்கு இப்படி பண்ணக்கூடாது. ஏன் நம்ம சாப்பிட்றோன்னு கேட்கக்கூடாது. அது தேவை. அது ஒரு மனிதனுக்கு ஏன் அது அங்கே போகிறான் அப்படின்னா, அவனுக்கு அது அதில் கொஞ்ச நேரம் அவனுக்கு மாறுதல், நிரந்தரமான மாறுதல் அவனுக்கு இல்லை. சரி, நமக்கு எவ்வளோ செய்தி உண்டு. நம்ம சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஒரு பேர்டன் இருந்தால், நம்ம எப்படியா ஜெபத்தோடு இருந்தால் நம்ம அதை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வர முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. ரைட்டா? அதே போல் சமாதானம், ஆப்சன்ஸ் ஆஃப் வார், யுத்தம் இல்லாமல் இருந்தால் ஒரு சமாதானம். இப்போ பூமியில் எத்தனை சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. உக்ரைனில் 4th year, சரியா? ஆமாம், இன்னும் நிறைய இடத்துல நடக்குது. இஸ்ரேலில் முழுவதும் காசா ட்ரிப்புக்குள்ளே, அந்த பகுதிக்குள்ளே அமைதி வந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. யுத்தத்தை நிறுத்தினேன்னு சொன்னாலும் எனக்கு தெரில. அப்போது யுத்தம் இல்லாமல் இருந்தாலே, இந்த பேர் நேற்று ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கம்மியான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் மனிதனுக்கு தேவை. ஏன் இந்த உலகத்தில் யுத்தம் நடக்கிறது என்றால் பகை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளத்துக்குள்ள பாட்டில் தீ போல எரியுது. அதை கடைசியில் சொல்கிறேன். ஸோ தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை தர வேண்டும். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இப்போ சங்கீதம் 128:6 படித்து பாருங்கள். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லி, அந்த வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி 6வது வசனத்தில் இருக்கிறது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம். இந்த சங்கீதத்தில் 3 தலைமுறையை பற்றி போட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்,
அவனுக்கு பிறக்கிற பிள்ளை அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகளுடைய பிள்ளை. ஒரு சங்கீதத்துக்குள்ள 3 தலைமுறை இருக்கு. ஆமா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கே சிங்குலர்ல போடல, ப்ளூரல்ல போட்டிருக்கு, பன்மையில போட்டிருக்கு. அவனுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைன்னு போடல, பிள்ளைகள்னு போட்டிருக்கு. அப்ப பைபிள் எனக்கு இப்படி சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது, யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், இப்படி தானே சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, எப்படி எங்களை ஆசீர்வதிங்க. தப்பே கிடையாது, நம்ம அப்படி தான் பண்ணணும். நம்ம குறை சொல்லக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது யாரையும். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தேவையை சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ அங்கே சொல்லியிருக்கிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், அந்த வார்த்தையில் அடுத்து இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கடவுளுக்கு பயப்படுற மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தில் உண்டு, இஸ்ரவேலுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும். இப்போ யார் இந்த இஸ்ரவேல்? கடைசியில் சொல்கிறேன், யார் இந்த இஸ்ரவேல் என்ற ஒரு கேள்வி வரத்தான் செய்கிறது. எல்லாருக்கும் சமாதானமா பாஸ்டர்? எல்லாருக்கும் சமாதானம் இருக்குமா? எல்லாருக்கும் சமாதானம் கிடைச்சிருமா? அப்படி சொல்ல முடியாது. ஏசாயா 57ஆம் அதிகாரம் பைபிள் ரொம்ப தெளிவாக இருக்கிறது, வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 வசனத்திலேயும் அதைத்தான் சொல்லுகிறது. ஒன்று 57:21, வேகமாக கடந்து போகிறேன். 57:21 என்ன போட்டிருக்கு என்று சொன்னால், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ரொம்ப தெளிவா என் தேவன் என்ன சொல்றாருன்னா, என் கடவுள், துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது. யார் துன்மார்க்கன்? ஆங்கில வேதாந்தத்தில் அன்காட்லின்னு போட்டிருக்கு. உண்மையான கடவுள் பக்தி இல்லாதவனை குறித்து சொல்லியிருக்கிறது. அன்காட்லி, தங்களுக்காக தெய்வத்தை உண்டு பண்ணி கொண்டு, தங்கள் வசதிக்கு ஏற்ற தெய்வத்தை படைத்து கொண்டு, தங்கள் மனம் போல வாழுகிற, இஷ்டம் போல வாழுகிற, மனம் போல ஆட்டம் போடுற அந்த மக்களை குறித்து பைபிளில் சொல்லியிருக்கு. அவளுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு. அப்போ பக்தி இல்லாத, கடவுளற்ற, தங்களுக்காய் கடவுளை உண்டாக்கி கொண்டிருக்கிற மக்களுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை. அதனால தான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பல வழிகளை மேற்கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டவர் நிறைவான சமாதானத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், 48:22 இருக்கு. 48, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். டெய்லி அடிக்கலாம், ரோட்டில் பிரசங்கம் பண்ணும்போது நீ பாட கண்ணை மூடிட்டு அடிக்கலாம், ஏய் உனக்கு சமாதானம் கிடையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. என்ன தைரியத்தில் சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. ஏசாயா 48:22, 57:21 சொல்லியிருக்கிறது, சமாதானம் கிடையாது. சரி சொல்லுவாங்க, இல்லை இருக்குதே, ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரே, பொய் சொல்லணும்னு அவருக்கு அவசியம் இல்லையே, அவர் எவ்வளவு பொய் உரையாத தேவன் அல்லவா. வசனம் தெரிஞ்சாதான் நமக்கு இதெல்லாம் சொல்லணும். மருந்து கூட பொய் சொல்ல மாட்டார் எங்கள் ஆண்டவர். சமாதானம் இல்லைடா உனக்கு, கொஞ்ச நேரத்தில் அவர்கள் ஆள ஆரம்பித்து விடுவார்கள். அன்றைக்கு நான் கேள்விப்பட்டது, தேவன் ஒரு நம்ம தேசத்தில் ஒரு பெரிய ஊழியரை எழுப்பி பயன்படுத்தினார். அவர் மாதிரி இனி எழும்புறது எனக்கு தெரில, எழுப்பலாம் எழும்பலாம். அவர் அறையை விட்டு வெளியே வரும்போது அவரை சந்திக்க வந்திருக்கிறவங்க, he will come out of his room. அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்தோன்னே எல்லாரும் ஆடுவாங்க. எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் வந்தால் கூட தேம்பி தேம்பி தான் அழுவாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன், அதான் சொல்கிறேன், நானும் அழுதுருக்கிறேன். நம்ம சபையில் இருக்கிற ஒரு குடும்பத்தை கூட கூட்டிகிட்டு தான் போனேன். அவங்களையும் பையனையும் கூப்பிட்டு போனேன். அவர் பார்த்தாலே அழுவாங்க. அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது அவ்வளவு தேவனுடைய பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் சொன்னார், என்னை அவர் என்கிட்ட சொல்லாத எல்லாத்தையும் சொல்லி அறிக்கிட்டாருன்னார். ஏன்னு கேட்டேன். அப்போ சொல்கிறார் அவர். அப்போ அவர்கிட்டே கேட்டாங்களா, ஏன் அங்கிள் நீங்கள் உங்களை பார்க்குறவங்கெல்லாம் அழுகுறாங்க, ஒருத்தர் பார்த்தா சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஏன் அழுறாங்க?
அது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தேவன் என்னை பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். அவங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. எனக்கு ஒரு வரம் இருக்கிறது, எனக்கு ஒரு திறமை இருக்கிறது, நான் தான் தேவ மனுஷன் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. நான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வர்றேன், என்னை பார்த்தோன்னா அவங்க கண்ணீர் விட்டு கதறாங்க. அழ விட்டுருவார். எவ்வளோ நேரம் அழுகிறாங்களோ அழுத பிறகு இப்படி கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஷோல்டரில் கை வச்சு அப்புறம் தான் ஜெபம் பண்ணுவார். தேவ சமூகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை அமர்ந்திருக்கும்போது, மோசே அவனை பார்க்க முடியலல்ல, நான் மேக்கப் பண்ணிட்டா வந்தார் அவர். காலையில் ஒரு செய்தி அதெல்லாம் இருந்துச்சு. அவன் முதல்ல ஆண்டவரை தரிசிக்கும் போது அவன் முக்காடிட்டு கொள்ளுகிறான். ஆனால் சீனாய் மலையிலிருந்து அவன் இறங்கி வரும் பொழுது ஜனங்கள் சொல்றாங்க, நீர் முக்காடு போட்டுக்கொள்ளும், கர்த்தர் எங்களோட பேச வேணாம், நீர் பேச முக்கால நீங்க போடுங்க ஆண்டவர். தேவ சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய முகம் பிரகாசிக்கும். நிச்சயமா ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து அரைக்கதை போய் பூட்டி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண நம்முடைய முகம் பிரகாசி, தேவனுடைய மகிமை பிரசன்னம் மேலே வரும். அதனால் எல்லாரும் இன்னையிலேருந்து டெஸ்ட் பண்ணி எல்லாரும் அழுகணும்னு போகாதீங்க, நம்ம போகக்கூடாது. ஆனால் அவங்களுடைய பிரச்சனைகள் வெளியே வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். பிரச்சனை வெளியில் வந்தால் தீர்வு வரும். கைகள் ஒத்து கத்திர மேம்படுத்துவோமா? அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனத்துக்கு ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் என்ன செய்வாராக? கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். 122ஆம் சங்கீதத்தை படித்து பாருங்க, 6-7. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டுன்னு சொல்லும்போது நம்ம சைடில் ஒன்று இருக்குது, அதை சொல்லிட்டே வர்றேன். கோர்வையாக சொல்லட்டாலும் நான் வசனங்களை அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வரேன். நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லலை. எருசலேமின் சமாதானத்துக்காக, இந்த எருசலேம் இஸ்ரவேலை தான் குறிக்குது, அதுக்கு சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணணும் அதுக்காக. இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஒன்று, இஸ்ரவேல் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஒன்று இருக்கு, 2. அதே நேரத்தில் இஸ்ரவேல் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், கடைசியில் உங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணுவேன். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தான் அந்த இஸ்ரவேலர். பின்னால் வசனம் எடுத்து நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஆனால் செய்தியின் ஆரம்பத்தில் இதை நான் சொல்கிறேன். இஸ்ரவேலுக்கு சமாதானம்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னா யாருக்கு சமாதானம்? தேவனுடைய பிள்ளைக்கு சமாதானம், அவ்வளோதான். அப்படியே நீங்கள் அதை லாஜிக்கலாக எடுத்துக்கொள்ளலாம். உலகத்து மனிதனுக்கு சமாதானம் இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளைக்கு சமாதானம் உண்டு, தேவனுடைய பிள்ளையுடைய குடும்பத்துக்கு சமாதானம் உண்டு, தேவனுடைய சபைக்கு சமாதானம் உண்டு. நம்ம செய்ய வேண்டியது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும். அதான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறார். இப்போ சில கேட்பாங்க, அதெல்லாம் எனக்கு ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஜெபம் பண்ணணும். சில ரொம்ப மேதாவியாக பேசுவாங்க, அது எப்படி? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமில் வேற எதுக்காக ஜெபம் பண்ண சொன்னார்? தெரு அகலமாக இருக்கணும், லைட்டு போடணும், கழிவு நீர் வாய்க்கால் கட்டப்படணும், இதுக்கு தான் ஜெபமா? இப்போ நம்ம ஏரியாவுக்காக ஜெபம் பண்ணுறோம், அது வேற, வேண்டாம் நான் சொல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. பட் எருசலேமுக்காக ஆண்டவர் எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னார்? பைபிள் வசனம் படி எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. பிரச்சனை அங்கே இருக்கு, கைகள் ஒதுக்கத்தில் மையப்படுத்தணும், புரியுதா? சரி, நம்ம அதிகமான ஜெப நேரங்களை நம்ம ஜெபம் பண்ணது பூரா, ஆண்டவரே அந்த இடத்துல விபத்து நடக்குது, விபத்து நடக்கணும்னு சொல்லலை, அதுக்கு போய் ஏன் மணிக்கணக்காக ஜெபம்ட்டு கிடக்கணும்? இன்னொரு வார்த்தையில் நான் சொல்றேன், ஆண்டவரே இவர்கள் நம்மை ஆளணும், அவர்கள் நம்மை ஆளணும். ஆண்டவர் கேட்பாரு, இது உன் வேலையா? அன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், வீட்டில் சொல்கிறேன், உன் பாஸ்டர் சொல்கிறது கரெக்டு, நானும் அதான் சொல்கிறேன். இவர் ஆளணும் அவர் ஆளணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் யார் சித்தமாக கொண்டு வரணுமோ அவர் கொண்டு வர, அவ்வளோதான். Who we are to commend God. கடவுளுக்கு கட்டளை கொடுக்கறதுக்கோ கடவுளை போய் குறவலை நெரிக்கிறதுக்கு நம்ம யார் ஆண்டவர் கேட்பார்? What's your whose business you? ஜனத்துக்கு நன்மை நடக்கணும், ஜனம் நல்லா இருக்கணும், எங்கள் தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் திருச்சபைகள் எழும்பணும்,
ஜனங்கள் சுபிட்சமா வாழணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கணும், சிண்டு முடிஞ்சு படுற பழக்கங்கள் நடக்கக்கூடாது, பொருளாதார நிலைமையில உயரணும், விவசாயம் செழிக்கணும். அதுக்கேற்ற மக்களை நீ கொண்டாங்க ஆண்டவரே. அவ்வளவுதான். நம்ம போய் ஆண்டவர்கிட்ட இவரை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொன்னா வேலை என்ன சொல்லிப்பட்டு ஓடி போயிடணும். 2 வரி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு இப்படி தேவை சொல்லணும். இதுக்கு போய்கிட்டு மணிக்கணக்கா மாதக்கணக்கா வருஷக்கணக்கா உட்காந்துக்கிட்டு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு பொது இடத்துல போட்டுக்கிட்டு மைக்கை வச்சு சவுண்டை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. The whole people are listening to that. எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நம்ம ஜோம் பண்ணும்போதே தெரியும் எதுக்காக ஜோம் பண்ணுறாரு. இப்போ நாங்களே ஒரு சிலர் ஜோம் பண்ணும்போது நாசுக்காக தான் ஜோம் பண்ணுவோம். கைகளை ஒத்து கத்திர மேம்படும் அதுங்களா நாசுக்கா. ஒரு பிரச்சனையான இடத்துல நம்மளை ஜோம் பண்ண சொல்லிட்டாங்கன்னா யார் மேலேயும் பிரச்சனை வராதபடி கடவுள் நமக்கு வார்த்தை ஞானத்தை கொடுக்கலன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். ஒரு பெரிய தலைவர் ஒரு அதிகாரி நம்மளை பார்த்துட்டாருனாக்கா ஜோம் பண்ணுங்கன்னா நம்ம பாட்டில் எடுத்து அவங்க பின்னணியத்தெல்லாம் தாக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஜோம் ஞானமாக ஜோம் போகணும். சரியா? கர்த்தருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். நம்ம சொல்லி அவருக்கு தெரிய போகிறதில்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ண உரிமை உண்டு. ஞானமாக ஜோம் பண்ணணும். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். பைபிள் வசனங்களை படித்தால்தான், வேடத்தில் அறிவு இருந்தால்தான் நமக்கு அது வரும். சரி, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எதுக்காக எருசலேமுக்கு ஜெபம் பண்றோம்? எருசலேமை நேசிக்கிறோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால், சங்கீதம் 137 என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நிறையாமலும் 137:6 நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியினாலும். கைகள் ஒத்துக்கத்தை மயப்படுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன். என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சி எது? தோத்திரம் சொல்லுங்கப்பா. சரி சார், என் ஒய்ஃப் தான் சார் எனக்கு மகிழ்ச்சி. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் வழிகிறது. உணர்வுல இருக்குல்ல, அப்படி சொல்லணும். என் உள்ளத்தை நீ கவர்ந்து கொண்டாய். இருக்கா இல்லையா? நீ படிக்கலையா? ஐயோ ரொம்ப கஷ்டம். நீங்க படி, இதெல்லாம் படிச்சீங்கன்னா நாம் காப்பாற்றப்படுவோம். கைகள் உயர்த்துக்க. இந்த மாதிரி பாலிவுட் தம்பியெல்லாம் சிரிக்கிறான். படிச்சுக்கோ, இப்படி சொல்றதுக்கு படிச்சுக்கோ. போயிட்டு என்னச்சா பேசுன 3ஆம் நாள் நீ தான் வீட்டுக்கு வந்துக்கிறோம், நீ அனுப்பிடுவாங்க. என் உள்ளத்தை கவர்ந்து கொண்டாய். நான் சொன்னேன்ல, ஒரு அருமையான டாக்டர் சகோதரி, அவங்க ஒரு ஊழியக்கார ஒய்ஃப். அவங்க, என் உள்ளத்தை கவர்ந்த ஒருவர் உண்டு, அவரிடம் என் இதயத்தை பறி கொடுத்தேன், இனி நான் அல்ல. அந்த வார்த்தையை பார்த்தோன்னா நிறைய பேர் பயந்துருவாங்க. அவர் சூப்பராக எழுதியிருக்காங்க, நானே பாடியிருக்கேன் யூத் கேம்ப்ல. என் உள்ளத்தை கவர்ந்த ஒருவர் உண்டு. எல்லாரும் நான் பாஸ்டர் பென்னி பாடும்போது யாரு சார் உள்ளத்தை கவர்ந்தவர்னு இவங்க பாட்டில் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டொப்புன்னு போட்டோம். என் உள்ளத்தை கவர்ந்த ஒருவர் உண்டு, அவரிடம் என் இதயத்தை கொடுத்து விட்டேன். இதயம் பிடிக்கிட்டு போயிடுச்சு. தோத்துறோம் எல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. இனி நான் அல்ல, அவரே எல்லாம். இனி நான் அல்ல, அவரே எல்லாம். போல எருசலேமின் முக்கியமான மகிழ்ச்சி. இப்ப கணவருக்கு இருக்கு, என் கணவர் தான் எனக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லி இருக்கு? என் முக்கியமான மகிழ்ச்சி. நம்ம கல்யாண நாளை காட்டிலும், நம்ம பிறந்த நாளை காட்டிலும், நம்ம ஒரு புது மனை புகுந்த நாளை காட்டிலும் எருசலேம் தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன் இந்த வசனம் சொல்லி இருக்கிறது? உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களா. அப்படி வார்த்தை என்னன்னா, எருசலேமை யார் நேசிக்கிறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்றோம். சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அது தவறெல்லாம் திரும்ப நல்லா போதிக்கிறேன், இதெல்லாம் அவசியம். ஆனால் அதை டைரக்டா கேட்பதை காட்டிலும் எருசலேமின் சமாதானத்தை விரும்பி எருசலேமை நாம் நேசித்தால், உயிருக்குயிராய் நேசித்தால் நம்ம நல்லா இருப்போம்.
கைகளை வைத்து. இது நான் சொல்லலை, இது ஆண்டவருடைய வார்த்தை. இது ஒரு நாளும் ஒளிந்து போகாது. கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். இது தாவீது பாடின ஆரோகண சங்கீதம், அவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிறவர்கள் நல்லா இருப்பாங்களா? எருசலேமை மாத்திரம் நமக்கு நினைச்சா நம்ம நல்லா இருப்போம். இப்போன்னு சொல்றேன், இன்னொரு விதத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு ஒரு எருசலேம் எது தெரியுமா? இந்த ஆலயம். எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. மேலே உள்ள பீமை பாருங்க. அது என்னைக்கு பார்த்தோம் பாஸ்டர்? நீங்க தான் மேலெல்லாம் பார்க்கக்கூடாது, நீங்க வெளியே போய் மேலே பாருங்க. இந்த பீமை எப்படி இணைச்சிருக்காங்க பாருங்க. கீழே உள்ள 11 தூணை எடுத்துட்டு ஸ்ட்ரக்சரல்ல ஒண்ணுக்கு ஒன்று பீம் பின்னி போகுது. இதை காட்டிலும் சூப்பராக பண்றவங்களா இருக்கான். நம்ம வசதிக்கு நம்ம பண்ணிட்டோம். எள்ளுக்கேற்ற எள்ளூர் 2 மாதிரி சரியா நல்லா போட்டிருக்கேன் பாருங்க. என்ன அழகா எந்த பீம்ல எந்த பில்லர்ல வெயிட் எங்க போகணும்னு இருக்கு. அப்படியே சைஸே வேற வேற மாதிரி இருக்கு. 2 அடி, 1 அடி, 1 அடி, 1.25 அடி. எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகாக பிளான் பண்ணு. ஜீசஸ் ஒரு இடத்துல எருசலேம் அவருடைய ராஜாவுடைய மகா நகரம். சங்கீதம் 42 சொல்லி அது மகாராஜாவின் நகரம். அங்கதான் என் தலைவர் இருக்கிறார், என் ராஜா இருக்கிறார். ஸ்தோத்திரம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யார் யார் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற அந்த எருசலேமை நேசிக்கிறார்களோ, இந்த ஊழியத்தை நேசிக்கிறார்களோ, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியர்களை நேசிக்கிறார்களோ, உடைய குடும்பங்களை நேசிக்கிறார்களோ, அவர்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, அவன் நல்லா இருப்பான். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் சொல்லுங்க தெரியுமா, என் நாமத்தின் நிமித்தம் ஹார்லிக்ஸ் கொடுக்க வேண்டாம், பூஸ்ட் கொடுக்க வேண்டாம், பாயாசம் கொடுக்க வேண்டாம். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட என்னங்க சொல்ல மாட்டேங்க, அதனால் உண்டாகிய பலனை அவர்கள் அடையாமல். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? என் பேர்ல என் ஊழியக்காரருக்கு நீ 1 டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதனால் ஆகிய பலனை நீ அடையாமல் போகுது. கேரளாவில் சிசூஷர்கள், சுவிசேஷகர்களுக்கு சிசூஷர் ஊழியக்காரங்க. கேரளாவில் அவ்வளவு கனம் பண்ணுவாங்க ஊழியக்காரங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ரொம்ப தெரியாது எனக்கு சொல்ல காட்டுவேன். ஆனால் அவங்கள கனம் பண்ண எந்த குடும்பமும் இன்று குறையாக இல்லை, ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாகவே இருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். சிசுகன்மாரை மறந்துடாதீங்கன்னுவாங்க. ஆண்டோடைய ஊழியக்காரங்களை மறந்துடாதீங்க. பைபிள் சொல்லிருக்கல, லேவியரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பிவேர். லேவியரை மறந்துடாதன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்போ நான் அதை சொல்றதுனால எங்களுக்கு ஓட்டு கேட்டு நாங்கள் பேசல. லேவியரை மறவாதபடிக்கு எச்சரிக்கை, மறக்காதன்னு எச்சரிக்கைன்னு போட்டிருக்கு. நம்ம வீட்டில் போர்டு போடுவோம், எப்போ எச்சரிக்கைன்னு போடுவோம்? நாய் வளர்த்தா. லேவியரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாகிரு. அந்த லேவியரை உன் தேசத்துல கைவிடாதே போட்டிருக்கா இல்லையா? உன் தேசத்துல கைவிடாத. நம்ம தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா அதுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் சொல்லணும்னு நினைக்கல. the point is coming. அவங்களை கைவிடக்கூடாது. அவங்கள இப்ப கைம்பெண்கள் என்று சொல்லுகிறோம். கணவனை இழந்தவர்கள் கைம்பெண்கள், அவங்களை கைவிடக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா? உன் விதவைய, திக்கற்றவங்களை கைவிடாதபடிக்கு கவனமா இருக்கணும்னு சொன்னது போல லேவியரை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி இருக்கிறதா இல்லையா? அவங்க எப்படி போன போட்டும் தொலைஞ்சு போட்டும் அவங்களுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்காங்க. நமக்கு தெரியுமா? வெளியில சிரிக்கிறாங்க. அவங்க மனசுல இருக்க பாரு யாருக்கு தெரியும்? பைபிள் இப்படி சொல்லி இருக்கிறது. வசனத்தை படிக்கும் போது நமக்கு லேவியரை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இங்க இருக்க 12 கோத்திரத்துக்கும்
யோசுவா அந்த லேண்டை பிரிச்சு கொடுக்கும்போது லேவியருக்கு லேண்டே கொடுக்கல. ஆசாரிய தொழிலை செய்கிறவங்கள. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவங்க நடுவில் உனக்குல, கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரம். தாவீது சொல்லுகிறான் 110ஆம் சங்கீதத்துல, நீரே என் பங்கு என்று சொல்லுகிறான். இருக்கா இல்லையா? யூ ஆர் மை போர்ஷன். 119:57 மறக்க மாட்டேன். கர்த்தரே பங்கா இருந்தா மெயின் போர்ஷன் அவங்களுக்கு தானங்க, லயன் போர்ஷன் அவங்களுக்கு தானங்க. அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க நல்லா இருக்கிறது எனக்கே நல்லதுன்னு நம்ம நினைக்கணும். எந்த இடத்துல ஒரு தேவாலயம் இருக்கிறதோ, தேவனுடைய ஊழியம் நடைபெறுகிறதோ, நான் உண்மையா சொல்றேன், அது சுற்றியுள்ள மக்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அதுல வேலை பார்க்கிற, உதவி செய்கிற, பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு. கையில் ஒத்து கத்திர மகிமைப்படுத்துவான். அதிலிருந்து ஆண்டவர் எடுத்து கொடுப்பார் அவர்களுக்கு. டீச் பண்ணல சில இந்த இடத்துல உலகத்திலே சொல்றாங்க, ஐயோ இந்த கோயில்னால எனக்கு பெரிய இம்சையா இருக்கு, இந்த கோயில்னால பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏய், உலகத்தில் உள்ள ஜனம் கோயில் இல்லாத இடத்துல குடி இருக்காத என்ன? நீ எங்க வந்த? உங்களால எனக்கு பிரச்சனை இருக்கு, கோயில் இருக்கிற இடத்துல நீ ஏன் வந்தன்னு கர்த்தர் கேட்பார். நீ தானே கேட்டு வந்த. கோயில் இல்லாத இடத்துல குடி இருக்காதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? பைபிள் சொல்லல, உலகத்துல சொல்லியிருக்கு இல்ல. கடவுளே, மற்ற எல்லாருனால பிரச்சனை இல்லையா, கோயில்னாலதான் ஒருத்தருக்கு பிரச்சனையா? அது எப்படிங்க ஆண்டவர் பிரச்சனை கொடுப்பார்? எந்த பைபிள்ல நம்ம கையில வாசிக்கிற பைபிள், நம்ம நேசிக்கிற பைபிள், நம்ம பேரை கிறிஸ்தவ பேரை சூட்டிருக்கிற நமக்கு ஏசாமி நம்ம பிரச்சனை கொடுப்பேன்னு எங்க சொல்லி இருக்கிறார்? போடணும் ஒரு தாக்கு. தோத்திரம் சொல்லணும். ஆசீர்வாதம், நன்மை. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் நம்முடைய வீட்டில் கால் வைக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். தெரியுமா உங்களுக்கு? ஆசீர்வாதம். ஆசாரியர்கள் யோர்தான்ல பிரவாகித்து ஓடுது, கால் வச்சாங்க, நின்றுச்சுல்ல, நின்றுச்சுல்ல. அது எருசலேமின் சமாதானம் வேண்டிக் கொள்ளும். நேசிக்கிற ஒரு சுயித்திருப்பான், நல்லா இருப்பான். அந்த இடத்துல தான் எருசலேமை குறித்து சொல்லிக்கிறது. 7ஆம் வசனம் படிங்க. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், கோட்டைச்சுவர் இருக்குல்ல, உன் அலங்கம், உன் அலங்கத்திற்குள் சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என்ன என்ன இதுக்கப்புறம் தேவை? சமாதானம் வந்துருச்சு, சுகம் வந்துருச்சு, அவ்வளோதானே. நம்ம மிதந்து போய்கிட்டு இருக்கலாம். கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார் எருசலேமை பற்றி. இஸ்ரவேலும் எருசலேம் எல்லாம் இன்டர் கனெக்டட், ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? ப்ராஸ்பெரிட்டியும் உன் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், செக்யூரிட்டியும் உன் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். ப்ராஸ்பெரிட்டி இருந்தால் செக்யூரிட்டி வேணும். ஏன்னா ப்ராஸ்பெரிட்டி எவனும் தூக்கிட்டு போயிடுவான். ஜீசஸ். ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம். திருடன் எதை திருடுறான்? பொண்ணு வெள்ளி இருக்கிற பார்த்தேன்னா திருடுறான். இப்போ கஞ்சி குடிக்கிற கலையத்தையும் தூக்கிட்டு போயிறான், அது வேற. விளக்கு மரம் தூக்கிட்டு போயிறான், அது வேற. எது எங்க மெயின் இருக்கும் அங்கே தானே. உன் அலங்கத்திற்குள் சம, உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதா. ப்ராஸ்பெரிட்டி அண்ட் செக்யூரிட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அதனால் நாங்கள் இப்படி தான் கற்றுக் கொடுப்போம், நீங்கள் இப்படியே கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நான் சொல்றேன், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? விறுவிறுன்னு பயமாக போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு சீஷர்களை அனுப்பினார். அவர் அனுப்பும்போது 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இது மத்தேயிலும் இருக்கு.
ஆனால் இதை நான் இப்படி சொல்லிட்டு போகிறேன். ஆண்டவர் சொன்னார் அந்த ஊழியர்களுக்கு, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கின்றார். தேவனுடைய ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் அது. ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது, கடந்த வாரத்தில் போனோம், பார்த்தோம். My daddy also taught me this. போன வாரம் படித்தோம் பைபிள் போர்ஷன் இங்கே மேலே நின்று மத்திய 10ஆம் அதிகாரத்தில் 12 வரையும் ஆண்டவர் 6ஆம் வசனத்தில் இருக்கு. அவளுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், அந்த 12 சீசன் அனுப்பும்போது, வேகமாக போகிறேன் கவனிச்சுட்டே வாங்க, ஆண்டவர் திரும்ப சொன்னார், இப்போ நீங்கள் இதை ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுல கூட ஒரு ஒழுங்கு இருக்கு. ஊழியத்தில் அனுபவம் உள்ளவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஆண்டவர் என்ன சொன்னார், எனக்கு இது டீச் பண்ணியிருக்காங்க. அப்போ காணாமல் போன ஆடு, நீங்கள் எதுக்கு போகாதன்னாரு, புரஜாதியார் நாடுக்கு போகாதன்ட்டார், சமாரியுடைய பட்டணத்துக்கு போகாதன்னார். போகவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நீ முதல்ல எங்க போனார் என்றால், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில். இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை முதல்ல நான் கொடுக்கணும். இஸ்ரவேலுக்கு நான் சமாதானத்தை கொடுத்தாதான் இந்த இஸ்ரவேல் உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியும். புரியுதா உங்களுக்கு? என் வீட்டிலேயே ஓட்ட, என் வீட்டிலேயே ஒன்றும் இல்லை, நான் யாருக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? என் வீட்டிலே தரித்திரம், கஷ்டம், உணவுக்கு உடைக்கு கஷ்டம், நான் யார் 4 பேருக்கு உதவி செய்ய முடியும்? பாருங்க, நான் நல்லா இருந்தா தானே நான் 4 பேருக்கு உதவி செய்ய முடியும். உதவி செய்யாதவங்களை விட்டுருங்க, உங்களை நினைக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன அழகா சொல்ற, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களை முதல்ல போகும்போது, அங்கிட்டு போகாத, காணாமல் போன ஆடு, ஏன் ஜனம் தான் காணாமல் போயிருக்கு. தாவீது சொல்லுறான், காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். சங்கீதம் 110 அடியேனை கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடை என்று சொன்ன சங்கீதம் 23:1 சொன்ன தாவீது 119ஆம் சங்கீதத்தில் வரும்போது, காணாமற் போன ஆட்டை போல் வழி தப்பி போனேன் அடியேன். என்ன முதல்ல தேடுங்க ஆண்டவரே, நம்மளை தேடி கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்புறம் அதுக்கப்புறம் புரஜாதியார் நாடுகளுக்கு போங்க, சமாரியருக்கு போங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, முதல்ல என்ன சொன்னாரு, உலகத்தை எருசலேமிலும் யூதேயாவிலும், யூதேயாவின் தலைநகரம் எருசலேம், அதுக்கப்புறம் சமாரியா கிராஸ் பண்ணி போங்க, அப்புறம் உலகம் எங்கும் போங்க. இப்போ தேவன் ஒரு மெத்தடாலஜியை டீச் பண்ணி இருக்கும்போது, இப்போ உள்ளவங்க புதுசாக சொல்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழியம் செய்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துக்கு அவன் ஊழியத்துக்கு போகும்போதும் முதலாவது அவன் எங்கே போவான்னா ஜெபாலயத்துக்கு தான். He'll go into synagogue. தேவாலயத்துக்கு பிறகுதான் போனான், அப்புறம் அரெஸ்டட். எங்க ஜெபாலயம் இல்லாத இடத்துல பெண்கள் கூடி ஜெபிக்கிற இடத்துக்கு போனான். முதல்ல தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி தெரியணும், அதுக்கப்புறம் தான் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணணும். நீங்க இப்ப தெரிஞ்சவங்களுக்கு ஏன் சார் சொல்லி கொடுக்குறீங்க? இன்னொரு பக்கத்தில் வந்து இவாஞ்சலைசிங் த இவாஞ்சலைஸ்ட். நான் சொல்ல இவாஞ்சலைசிங் த இவாஞ்சலைஸ்ட் எதுக்காக பண்றோம்னா, இவனுக்கு எவாஞ்சலிசம் தெரியல, சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. வாட் வி ப்ரீச் அண்ட் டீச் இஸ் நீட் பேஸ்ட் காஸ்பல். உனக்கு குறுக்கு வழியா, உனக்கு கை கால் வழியா, கத்திரத்தில் வா. இயேசு சுகமளிக்கிறார் என்பது உண்மை, ஆனால் அதல்ல முழுமையான சுவிசேஷம். இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? அவர் யார்? அவர் எப்போ எங்கே இருந்தார்? அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? இந்த உலகத்தின் பாவத்தினுடைய நிலை என்ன? அந்த பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? அந்த பாவத்தினுடைய கொடூரம் என்ன? இதை நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னா, தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பை குறித்த ஒரு பயம் மக்களுக்கு வராமல் எப்படி அவர்கள் கிருபை நடத்தில் வருவார்கள்? திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு வெயில் பயங்கரமா அடிக்குது, நிழலுக்கு போய் ஒதுங்குறோம், அப்பதான் நிழலுடைய அருமை நமக்கு என்னன்னு தெரியும். நம்ம சுகமா நிழலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு இது இன்னொரு பிரச்சனை. the other side of the coin, most of the Christians sitting in the safest ground, ரொம்ப சேஃபஸ்ட் ஒரு இடத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு அவனுடைய அருமை தெரியல, அவனுடைய பெருமை தெரியல,
அவனுடைய உயர்வு தெரியல. நமக்கு இந்த அளவுக்கு வேத வசனம் சொல்லி கொடுக்கறதுனால நமக்கு இதனுடைய அருமை தெரியாமல் இருக்கலாம். நான் எல்லாரையும் குறை சொல்லலை, மீடியாவில் போகுது. நமக்கு நிறைய சத்தியம் தெரியறதுனால நமக்கு இந்த சத்தியத்தினுடைய அருமை தெரியல. வட இந்தியாவில் போய் சொல்லி பாருங்க, அவங்க பார்த்து இப்படி உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க, புரியாது. ஆனால் என்னடா புதுசாக சொல்றாரு அவனு, சொல்ல ஆள் இல்லை, சொல்றவங்களுக்கு சொல்ல தெரியல. நான் சாணி முழுகின இடத்துல குடிசையில் உட்காந்துட்டு என்னை கூட்டு போயிட்டாங்க. பீகாரில் ஒரு இடத்த கூட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். என்னை ஈவினிங்கே வாங்க ஒரு இடத்துக்கு போவோம். ஃபுல் குடிசை, சாக்கடை தண்ணி ஓடுது, மாடு மூத்திரம் பெய்யுது, எல்லாம் பண்ணுது. சுவிசேஷம் சொல்லுங்கன்ட்டாங்க. நான் சம்பளம் மூட்டி கரெக்டாக அந்த இதில் உட்காந்துக்கிட்டு ஐ ஸ்டார்ட் ப்ரீச்சிங். பார்க்குறாங்க எல்லாரும். மைக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நமக்கு சுவிசேஷம் கொடுத்துருக்கிறார், கைகளை ஊற்றி கத்து. நம்மகிட்ட நல்ல சுவிசேஷம் இருக்குது. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டு இடத்துல கர்த்தர் போங்கள்னார் முதல்ல. சரி போட்டோம். சொல்ல வந்ததுக்கு காரணம் என்ன? ஏசு என்ன சொன்னார்? ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டாரை வாழ்த்துங்கள், அந்த வீட்டுக்கு சமாதானம் கூறுங்கள். இதை நேரத்தில் சொல்லிட்டேன். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் போய் நீங்கள் பாட்டில் சமாதானம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் வந்துக்கிட்டே இருக்கும். கைகள் பயன்படுத்தும். ஏன்னா சமாதானத்துடைய பாத்திரம் அங்கே இருந்தால் அது தங்கும், இல்லைன்னா அது உங்கள்கிட்ட வந்துடும். இப்போ யாருக்கு லாபம்? பிஸ்னஸ் பீப்புள் இது கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது. நான் போகிறேன், ஒரு இடத்துல சொல்கிறேன், அந்த இடம் ஃபிட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு விதத்தில் நஷ்டம்தான். ஏன்? நான் சொன்னது ஆசீர்வாதம் உங்களுக்கு போயிடுது. என்ன ஃபஸ்ட்டு எப்படி சொல்லிட்டீங்க, ஆசீர்வாதம் போயிடுது, உங்களுக்கு வருத்தமா அப்படின்ட்டு. ஆனால் அந்த வீடு சரியில்லைன்னா என்கிட்ட வந்துடும், நான் பணக்காராயிடுவேன். இந்த வார்த்தையை சொன்னால் இன்னும் பிரச்சனை வரும்பா, ஆசீர்வாதம் கூட வந்துடும். ஸோ நம்ம மேக்சிமம் சொல்ல வேண்டிய சில நேரங்களில் தகுதியே இல்லாதவங்களை போய் சொல்லுங்க, அப்பாட்டில் வந்துக்கிட்டு இருக்கும். யோசிக்கிறாங்க, அப்படி முழிக்கிறாங்க பாருங்க. எல்லாருக்கும் சொல்லுங்கள், கைகளை வந்துக்காது. ஆனால் முதல்ல நம்ம குடும்பத்துக்கு சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும், நம்ம கணவன் மனைவிக்கு சொல்லணும், நம்ம பேர பிள்ளைகளுக்கு சொல்லணும். பைபிளில் இருக்க உபாகமத்தில் நீ அதை உன் கையில் அணிந்து இங்கே போட்டு உன் வீட்டில் உள்ள எல்லாரும் படுக்கும்போது, உட்காரும்போது, சாப்பிடும்போது உட்காந்து பேசுன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம டைனிங் டேபிளில் நம்ம உட்காந்து மற்றவங்கிட்ட பேசும்போது, நம்ம சொந்தக்காரங்கிட்ட பேசும்போது வசனத்தை பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தருக்கு சாப்பிட வந்திருக்காங்க, எந்திரிச்சு டப்புன்னு கையை கழுவிட்டா போயிடுவாங்க. ஒன்றும் இல்லை, கதவை சாத்தின்றுவோம். இப்போ அவங்க நம்ம மாட்டிக்கிட்டாங்க. இந்த பாலிசி நவர் கோட், நம்ம பாயாசம் கொடுக்குறோம், சிக்கன் சாப்ஸ் கொடுக்குறோம், அவன் பாட்டில் உட்காந்து கேட்டுக்கிட்டு மாட்டிங்க. அதனால தான் நம்ம சொன்னோம், மாதத்துக்கு ஒரு நாள் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு சொந்தக்காரர் விருந்து வச்சு அவங்களுக்கு மருந்து கொடுப்போம். கைகளை வைத்துக்க விருந்து போட்டுட்டு மருந்து வைக்கணும். மருந்து வச்சு விருந்து போட்டோம்னா நமக்காகவே ஒரே விருந்து கலந்து சீவிடுவேன். நான் முடி வெட்டுறவருக்கு என் கழுத்தில் கத்தியை வச்சிருக்கும் போது மினிப்பிரியா சினிமா பக்கத்தில் முன்னால் ஒரு முடி வெட்டுற கடை இருக்கும், அங்கே போய்ப்பேன். அவர் கத்தி இங்கே கொண்டு வரும்போது அவருக்கு ஒரு நிமிஷம் என்னன்னாரு. ஒரு நிமிஷம், கழுதையை பார் யோகம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு, என்னன்னு கேட்டேன். சார் மாட்டியிருக்கேன் சார், கத்தி இங்கே இருக்கு, யோகம் வரும்னு சொன்னீரே, யோகம் வந்தால் ஏன் நிறைய பேர் தெருவில் உட்காந்துருக்காங்க என்ன? டேஞ்சரஸான இடத்துல யோகம் வந்தால் நம்ம ஏன் உட்காந்துருக்கோம்? ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனில், இப்போ அதெல்லாம் கிடையாது, நடைபெறலாம் ஆற்றிட்டான். 5 விரல் வச்சு ஒரு பெரிய போர்டு போட்டு உனக்கு ஜோசியம் சொல்லப்படும் போட்டிருக்கா இல்லையா, உங்களோட எதிர்காலத்தை பற்றி சொல்லப்படும். நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவனுக்கு நல்ல காலம் இருந்தால் அவன் ஏன் உட்காந்துருக்காங்க? போடு, ஒரு போடு தடையற தாக்க போட்டு உடைச்சிடணும், அவ்வளோதான். அவனுக்கு நல்ல காலம் இருந்தால் அவன் ஏன் உட்காந்துருக்காங்க? சரிங்க, இப்படி கேளுங்க. நறுக்குன்னு சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? இன்ஜெக்ஷன் மாதிரி வலிக்குதான்னு குத்துறாங்களே டாக்டர்ஸ். வலிக்குதா, வலிக்கலையே, வலிக்காதே அப்படின்னு. நீங்க கோப்பட மாட்டீங்க, நீ ஒன்றும் வருத்தப்பட மாட்டீங்கன்னு சொல்லிடணும். சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். கைகளை வைத்து கத்திர மையப்படுத்தும். அல்லேலூயா. இப்படிதான் சிரிக்கிறேன். நல்லி கத்தர் இப்படிதான் சொன்னார், நீங்க போங்க, சமாதானம் அங்கே இருந்தா. அந்த பைபிள் சமாதானம் அங்கே இருந்தார்.
சமாதானத்துடைய பாதை. அப்போ அந்த வீட்டுக்கு சமாதானம் தேவை. நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் நீங்கள் மேக்சிமம் நான் சொல்கிறேன், பணக்காரங்க வீடு அடுத்தவனை கொள்ளை அடித்து அநியாயமாக வாழ்ந்து தாறுமாறமாக ஜீவங்க வீட்டில், ஆண்டவரே இந்த வீட்டுக்கு சமாதானம் தாங்க ஆண்டவரே, இந்த வீட்டு நிலைக்காலங்களில் உங்களுடைய ரத்தத்தை நம்ம பாட்டில் பேசலாம். அங்கே சமாதானம் இல்லை. தைரியமாக சொல்லணும். இது கடவுள் ஒன்றும் வரம் கிரியை செய்யணும், பரிசுத்தாவின் 9 வரம் அதெல்லாம் இல்லை. பைபிள் படியே எனக்கு தெரியும், சமாதானம் மாத்திரம் கிடையாது. தைரியமாக சொல்லுங்க. You will get a chance. The gospel can be penetrated into the people. கத்துவங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர், அவங்க எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் என்ன பாடு நாங்கள் சேரு. கவலையப்படாது. அடுத்த வருஷம் படிங்க. எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனார், எவளாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனார், சேர்த்துக்கிடுவேன். ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தையில் கேட்காமலும் போனார், சத்தம் போடாமல் அந்த வீட்டை விட்டு இந்த பட்டணத்தை விட்டு புறப்படும்போது அப்படியே வந்துடணும். சத்தம் போட்டு பைபிள் சொல்லியிருக்கு, உதறேன் நான் நம்மளை கழுத்தை வெட்டிடுவேன். சத்தப்படாமல் தட்டிட்டு வந்துடும். மேட்டில் கையில் ஒதுக்கத்திர மயப்படுவோம். பாஸ்டர், இப்படியெல்லாம் செஞ்சால் நடக்குமா? எனக்கு இயேசு சொன்னங்க, இயேசுவை போல் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சொன்னவங்க வேறு யாருமே கிடையாது. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓப்பன் ஏரில் எனக்கு கிடைக்கலையே. நியாய தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்துக்கும் அந்த வீட்டுக்கும் நேரிடுவதை பார்க்கலாம். சோதம் குமராவுக்கு கொஞ்சம்தான். அதில் அக்கினி வானத்திலேருந்து வந்துச்சு, இங்கே கீழேருந்து பொத்துக்கிட்டு வரும், சைடில் இருந்தெல்லாம் வரும். கையில் தைரியமாக சொல்லலாம். இவ்வளவு பெரிய சுவிசேஷத்தை நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார். கைகளை வைத்து ஒரு மாறுவல சுவிசேஷம் கைகளை வைத்து கத்தரை பயன்படுது. அல்லேலூயா. ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை கத்தர் கொடுத்திருக்கிறார். இவ்வளத்தையும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு எதுக்கு பயப்படணும்? பயப்பட வேண்டிய தேவையில்லை. நிறைய இருக்கு வசனம், எல்லாம் விட்டுட்டு இயேசு கொடுத்ததையும் சொன்னதையும் நான் சொன்னாலே இன்னைக்கு மத்தியானம் நமக்கு பிரியாணி தேவையில்லை. கைகளை வைத்து கத்தரை பயப்படுத்துவோமா? ஆண்டவர் இவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு என்ன சொன்னார்? யோவான் 14:27. யோவான் 14:27. இது ஆண்டவர் சீஷர்கிட்ட சொல்றார். அதான் நான் சொன்னேன். ஆண்டவர் சொல்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சமாதானத்தை கைகளை வைத்து வாசிப்பேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து பார்க்கிறேன். சண்டே வச்சுட்டு போல, சண்டையை வச்சுட்டு போல, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சிலர் நம்ம குடும்பத்தில் நம்ம பெற்றோர்கள் நமக்கு எதை வச்சுட்டு போயிருக்காங்க? பகை, விரோதம். அடப்பாவி, அன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரர் வீட்டுக்கு போயிருந்தேன். நம்ம அப்பா அம்மா நமக்கு சொத்து வச்சுட்டு போட்டாலும் சண்டை வச்சுட்டு போகக்கூடாது. ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போட்டாலும் சாபத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது. நமக்கு எது வைக்கிதோ வைக்கலையோ இல்லை. இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறேன், தைரியமாக சொன்னேன். எங்கள் அப்பாங்களுக்கு என்ன சொத்தா எழுதி வச்சுட்டு போனார்? எனக்கு பொறுத்தவரை எங்கள் அப்பா எனக்கு சொத்தெல்லாம் எழுதி வைக்கல. நீங்கள் எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கேன். கைகளை வச்சு கற்று உங்கள் பெற்றோர் உங்களுக்கு என்ன வச்சுட்டு போனாங்க? ஆனால் அதை காட்டில் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நல்லதை தரலையா? கைகளை பார்த்து கர்த்தர் நமக்கு நல்லது தந்திருக்காருங்க. தோத்திரம். சமாதானத்தை வைத்து போகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன் சமாதானத்தை தர்றேன், வச்சுட்டு போறேன், என் சமாதானத்தை கொடுக்கிறேன். ஒரு நிமிஷம் அதை படி பாருங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அப்ப வேற, உங்கள் இருதயம் கலங்காமலும் அந்த மைப்பதான் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம். நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் சொத்து, சுதந்திரம், வசதி, ஆஸ்தி இதெல்லாம் வைக்கிறாங்களா? வைக்கணும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை வைத்து போகிறான். ஆனால் அதெல்லாம் இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனையை அவர் கூட்டார் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார். இரண்டாவது யோவான் 20 2 வசனம் வாசிக்கிறேன். 1:19.
வாரத்தின் முதல் நாள் எல்லாம் பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்குறாங்க. இயேசு உள்ளே வந்துட்டார். சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சமாதானம். அப்பவும் சொன்னார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இப்பவும் சொல்றாரு உங்களுக்கு சமாதானம். எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. ஒரு ஆளை காணும். ஒரு ஆளை விட்டுருங்க, சரியா? ஆண்டவர் பார்க்குறாரு, ஒருத்தனை காணும். 8 நாளைக்கு பிறகு திரும்ப வர்றாரு. மறுபடியும் வீட்டை பூட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. இயேசு உள்ள வந்து நின்று உங்களுக்கு சமாதானம். தோமாவுக்கு ஒரு தடவை தான் சமாதானம் வார்த்தை கிடச்சிச்சு. ஆனால் கூட இருந்த 10 பேருக்கு 2 தடவை சமாதானம். கைகள் வயிற்று கத்து. சரி, இதெல்லாம் நம்ம நினைக்கணும். நம்ம தேசத்துக்கு வந்த ஆளுக்கு ஒரு தடவை தான் சொல்லப்பட்டுச்சு. சந்தேக பேர் வழி அவனால் வந்தான். தோத்திரம், உங்களுக்கு சமாதானம். அவனுக்கு சொன்னார், அவிசுவாசியாராத விசுவாசியார், ஒழுங்காருன்ட்டார். என்னங்க வேணும்? சீசர்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சுட்டு போனார்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். திரும்பவும் தேடி வந்து சொல்றார், உனக்கு சமாதானம். இந்த சமாதானம் இருந்தால் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் உண்டு. கைகளை ஒத்து கத்திர மயப்படுதான். நான் ஐ ஹவ் மோர் தென் 20 verses in my notes. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமாதானம் வேணும். அது யாருக்கு தர்றார்? இஸ்ரவேலுக்கு தர்றார். யாக்கோபு கேட்குறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை. ஆண்டு உன் பேர் என்ன? யாக்கோபு. டக்குன்னு இஸ்ரவேல் மாற்றி விட்டார். ஸோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படணும்னா நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம விட்டு கொடுக்கணும். பாஸ்டர், இஸ்ரவேல் இஸ்ரவேல் நீங்கள் சொல்கிறீங்களே பாஸ்டர், இஸ்ரவேலர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்னு சொல்கிறதுக்கு ஏதாயிலும் வசனங்கள் இருக்குதான்னா ஒரு வசனத்தை தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். நிறைய வசனம் இருக்குது. கலாத்தியர் 6 சொல்லியிருக்கு, இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. தேவனுடைய இஸ்ரவேலர் யார்? நீங்களும் நானும். உண்மையா பாஸ்டர்? ஆமா, தேவனுடைய இஸ்ரவேலர் நம்ம. இஸ்ரவேலுக்கு சமாதானம் என்று சொல்லும்போது அந்த தேசத்துக்கும் அந்த பட்டினத்துக்கும் மக்களுக்கு இருந்தாலும் அதை தாண்டி பிலிப்பியர் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் என்ன வசனம் வாசிக்கிறோம்? கவனிங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானத்தை கர்த்தர் தர்ற இஸ்ரவேலுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது தேவனுடைய சமாதானம். சீசல் கிடைத்தது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அப்போ ஆண்டவருடைய சமாதானம் என்பது நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் இதை எனக்கு வேணும் பாஸ்டர், இதுதான் எங்களுக்கு வேணும், மற்றதெல்லாம் தானாக வரும், தானாக என்னை தேடிட்டு வரும். இது இல்லைன்னா எனக்கு எல்லாம் இருந்தாலும் நான் ஒரு பூர்ணமான ஒரு மனிதனாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவளை காத்துக்கணும். பாஸ்டர், இதை நிரூபிக்கிறதுக்கு வேணும், ஒரு சத்தியத்தை நிரூபிக்கிறதுக்கு நிறைய வசனங்கள் வேணும். அப்போ நீங்கள் இதை என்ன சொல்ல வந்து தேவனுடைய இஸ்ரவேலர்னு நீங்கள் கொண்டு வர்றீங்க என்று சொன்னால் ஆண்டோடைய பிள்ளை துன்மார்க்கன் சமாதானம் கிடையாது, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல், அந்த வசனத்தை என்ன சொல்றோம்? பூமியின் மேல் சமாதானம்னா எல்லாத்துக்கும் சமாதானம் நினைக்கிறோம், தப்பு. ஹவு பூமியிலே சமாதானம் என்று சொல்ல முடியும்? ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல சொல்லி இருக்கிறது, and on earth peace among men with whom he is well pleased. யாரிடத்தில் தேவன் நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் இந்த பூமியிலே சமாதானம். திரும்ப வாசிக்கிறேன், பூமியிலே சமாதானம், and on earth peace among men with whom he is well pleased. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது சொல்லப்படுகிறது, நீர் என் நேசகுமார், இவன் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். மத்தேயு 17 மேலே இருக்கும்போது இவர் என் பிரியம்.
தேவன் இயேசுவை பிரியம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் அது மாதிரி ஆண்டவர் பிரியமாக நடக்கும்போது தான் நம்மளை ஆண்டவர் பிரியம்னு சொல்ல முடியும், நம்மளோட அவர் சமாதானம் வைத்துக்கிடுவார். இப்போ அது உலகத்தில் சண்டை சச்சரவு இருக்குதா? இருக்குது. எது? பாவம். அதான் எபேசியர் 2:17 சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு அகெயின்ஸ்டா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் பாவத்தை செஞ்சு வாழ்கிறவங்க பாவத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் இயேசுவை நமக்காக அனுப்பி அவருடைய இரத்தத்தை சிந்தி 2:13 தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் சமீபமானீர்கள். ஏனெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரர். He was a peacemaker. Reason for the peace. 2 திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற அந்த பிரிவினை நடுச்சுவரை தடுத்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து 2 திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. சமாதானம் பண்ணது மாத்திரமல்ல, தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்தவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் பிரசங்கித்தார். இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை அறிவிக்கிறானோ அவனுடைய பாதங்கள் மலையின் மேல் அழகா இருக்கு. ஸ்தோத்திரம். இந்த கால் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. நம்மளோட கால் அழகா இருக்கணும்னா இந்த சமாதானத்தை நம்ம சொல்லிதான் ஆகணும். சமாதானத்தை அறிவிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே தருவாராக. இந்த கடைசி கர்த்தருடைய பந்திகளை போறதுக்கு முன்னால் நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னன்னா, நமக்கும் கடவுளுக்கு நடுவில் எதுவும் சண்டை இருக்கா? நமக்கு கடவுளுக்கு நடுவில் எதுவும் பகை இருக்கா? அந்த பகை பாவம். அந்த பாவத்தை சிலுவையில் இயேசு உடைச்சிட்டார். ஸோ என் பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அது உடைச்சிட்டார். என் லைஃப்பில் ஆண்டோட்ட பக்கத்தில் வர முடியாதபடி என்னை தடுக்கிறது பாவம். அந்த பாவத்தை முதல்ல எடுத்துடணும். அந்த பாவத்தை அறிக்கை செய்யணும். அந்த பாவத்தை விட்டு விடணும். அப்போ கர்த்தர் நம்மை அனைத்து முத்தமிட்டு அவரோடு கூட அணைத்துக் கொள்வார். நமக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் எருசலேம் பட்டணத்துக்கும் நாம் அனைவருக்கும் தேவனுடைய சிலுவையிலாகிய திருச்சபை மக்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டு. எழும்பென்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ். கர்த்தருடைய பந்திக்குள்ள போகிறோம். இந்த சமாதானத்தை கர்த்தர் தரதான் இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இறங்கி வந்தார். அவர் நம்மை நேசிக்கிறார். நமக்காக ஒரு இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமேடு. நம்முடைய பாவங்களை தாமிர சிவப்பாயிருந்தார், பஞ்சை போல வெண்மையா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார். ஒன்றியவா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். என்னை அழைத்தீர் என் மீட்பரே வந்து எத்தனை பேர் இந்த பலர் நான் பாவிதா ஆனாலும் நீ அப்படி இந்த வார்த்தையுடைய மக்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நீ இந்த இடத்துல ஆவியா இருக்கிற ஆவியானுடைய பிரசன்னத்தினால் அசைவாடி கொண்டிருக்கிற அப்பிரயோஜனமான வேலைக்காரன் என் வேலையை செய்திருக்கிறான். இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள் கிரியை செய்யட்டும். உண்மையான மனம் மாறுதலையும் மனம் திரும்புதலையும் கொண்டு வரட்டும். மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி இல்லிருக்கம் வரைக்கும் பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கிறேன்.
இந்த கட்டளை நாங்கள் பெற்றிருக்கிற நாங்கள் இன்னும் செல்ல வேண்டிய தூரம், செல்ல வேண்டிய இடங்கள் ஏராளம் தூரம் உண்டு. எங்களை நடத்தும், எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும். இந்த சத்தியத்தை எத்தனையோ பேருக்கு கிடைக்கல, இந்த சத்தியம் உங்களுக்கு சொல்லப்படலை. ஆனால் கிருபையாக எங்கள் மக்களுக்கு நீர் சொல்லியிருக்கிறேன். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த மாடம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாடத்தின் கைட்டு சில பிரியாசங்கள், மாப்பிசைகள் தொட்டி, எண்ணெய் கலசம், போக்குவரத்து எல்லாவற்றையும், அதுபோல் ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் நஷ்டம் வராதபடி காக்கும். ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இந்த மாதத்தில் நினைவு கூறப்படுகிற பிறந்த நாள், பிறந்த நாள் இருந்தால் கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் பிறந்த நாள், அதுபோல் என்னுடைய திருமண நாள் கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே நல்ல விசேஷமான நாட்கள் அதை காண கிருபை தாருங்க. பல்லாண்டுகள் பல்லாண்டுகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நோய் நொடி இல்லாமல், வியாதி பலவீனங்கள் இல்லாமல், சமாதான சந்தோஷத்தோடு நிரப்பும். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை இந்த வசனம் தன் வேலையை செய்யட்டும். உம்முடைய பணியை செய்து முடிக்கட்டும். அது விருதாவாய் இடத்துல திரும்ப நீ அனுப்பின காரியமாய் செய்து முடி. The purpose for which that was sent your holy word will bring results in Jesus name. கண்ணீரோடு விதைக்கிறவள் கம்பீரத்தோடு அறுப்பார். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அடுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு மகிழ்ச்சியோடு வரட்டும். துதிக்கான மகிமை சேர்த்து ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு புது மக்கள், புதிய குடும்பங்கள் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே என் முழு உடமையோடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பெருந்தும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.